கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சுரேஷ், இது தொடர்பான முறையீடை யார் வச்சிருக்கா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குறித்து இதுவரைக்கும் 35 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஒரு நபர் சார்பில் வழக்கறிஞர் செல்வம் ஆகியோர் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு இன்றைக்கு ஒரு முறையீட்டை முன்வைத்தார்கள். அந்த முறையீட்டில் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிப்பது என்பது முறையாக இருக்காது. அதனால சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் முறையீடு செய்தார்கள். இதற்கு அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் முனியப்பராஜ் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார், காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அதோடு மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. சிபிசிஐடி தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து இது சம்பந்தமாக இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் தங்கள் தரப்பு வாதங்களை நாளை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது முன்வைக்கும்படி நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கு இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டு நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினமே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.